காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிது சார். கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாழை போட்டிருக்காங்க. 15,000 வாழை வந்து ஒரு வாழை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1,50,000 ரூபாலேருந்து 2,00,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஆவரேஜாக 12 மாதம் ஆகும் சார். இப்போ வந்து அறுவடை வந்து கரெக்டாக 12 மாதத்தில் இப்போ அறுவடை, கார்த்திகை டயத்தில் இப்போ அறுவடை ஆகுறது. எல்லாம் காயெல்லாம் வெட்டுற டயத்தில் இப்போ இருக்குது. ஒரு சிலர் காய் இனி ஒரு 10-20 நாள் ஆகும். நேற்று அடித்த காற்றுல துப்புரா கம்ப்ளீட்டாக காலி. 15,000 ஏக்கரில் வந்து ஒரு 13,000 வாழை வந்து காலி ஆகி போச்சு. போன வருஷம் இதே டயத்தில் தான் எங்கள் ஊர் விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதில் வந்து இளைஞர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா படிச்சுட்டு எல்லாம் இந்த வேலை பண்ணணும்னு சொல்லி அப்பாவுக்கு அடுத்து இவங்க பண்ணுறாங்க சார். அதுபோல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாழை காலியாகவும் ஒரு சில ஆளுங்க நேற்று அழுகுறாங்க. ஐயோ போச்சு போச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க சார். எனக்கே நாங்களும் விவசாயி தான் சார், தோட்டம் வச்சுருக்கோம். எனக்கே அழுக வந்துருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இப்படியே போனால் நாங்கள்லாம் விவசாயமே பண்ண முடியாது சார். ஆவரேஜாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீ ஒரு மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுற டயம் ஒரு ஏக்கருக்கு வந்து 4,00,000 ரூபா 4,00,000 ரூபா வருமானம் வர்ற டயத்தில் இன்னைக்கு சம்சாரி வந்து 1,50,000 ரூபா செலவு பண்ணி ஒன்றுமே இல்லாமல் கீழே படுத்துருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே புரியலை சார். மருந்தை குடிச்சு செத்துருவோமா அப்படி நிலைமையில இன்னைக்கு சம்சாரி இருக்காங்க. அது போல இளைஞர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு விவசாயத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் இந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அவ்வளவு தூரம் பாடுபடுறாங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் கண்டிப்பாக நீங்கள் நன்கூட நிவாரண நிதி கொடுக்கணும் சார். கொடுத்தா தான் அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை வந்து ஊக்குவிக்க முடியும். இல்லைன்னா அது அப்படியே போயிடும். என் பேர் பாலமுருகன். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அருப்புக்கோட்டை வட்டம் சிதம்பரம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். பெரிய மலையில் ஊரில் போஸ்ட் மரம், வேப்ப மரமெல்லாம் சாஞ்சு போச்சு. அது போக விவசாயம் பார்த்துட்டு இருந்த ஒரு 15,000 மரங்களும் சாஞ்சு போச்சு. போன ஒரு 6 மாதம் சம்திங் இருக்கும். அந்த டயத்துலையும் இதே மாதிரி காற்றடிச்சு ரொம்ப மரங்கள் சாஞ்சு போச்சு. நாங்களும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாட்ட பசங்களும் இப்போ விவசாயம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது நிதி ஒதுக்குனா தான் நாங்கள் அடுத்த வருஷம் விவசாயம் பார்க்க முடியும். இல்லைனா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயம் பார்க்கவே எந்த விதமான நிதி உதவியும் வழங்க மாட்டுறாங்க. இந்த டைம்னாலும் கொஞ்சம் நிதி உதவி வழங்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளு. இது மொத்தம் எத்தனை ஏக்கரில் பயிர்? இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பார்த்தோம்னா 50-60 ஏக்கர் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 15,000 20,000 15,000 வாழை வரைக்கும் சாஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேக்சிமம் எல்லாருமே முக்கால்வாசி 90% வாழையெல்லாம் சாஞ்சிருச்சு. இப்போ வாழையில் வந்து அறுவடை டைமாக இருக்கா எப்படி? ஒரு 10,000 வாழை, இப்போ 5,000 வாழை வரைக்கும் அறுவடையில் இருக்குது. 10,000 வாழை வரைக்கும் கொஞ்சம் அது முக்கால்வாசியில் கீழே விழுந்துருக்கு. இதனால் எவ்வளோ உங்களுக்கு நஷ்டஈடு வர்ற? நஷ்டஈடு வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் 1,50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அது நல்லா வருமானம் பார்த்தோம்னா ஒரு 3,00,000 வரைக்கும் நெருக்கி வரும். என் பேர் அழகர்சாமி. நான் சிதம்பரம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா. வாழை வந்து 1,50,000 ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 10,000 வாழை வரைக்கும் 5 ஊருக்கும் 10,000 வாழை வரைக்கும் நாசமாகி போச்சு சார். நாங்கள் என்ன தான் பண்ணுறது எனக்கு புரியலை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் பாடுபட்டு ரொம்ப நஷ்டம் அடைய போச்சு. போன வருஷம் இந்த மாதிரி நான் ஆயிடுச்சு, ஒன்றுமே நிவாரணம் தரவில்லை. இந்த மட்டும் இப்படி இருக்குது. நாங்கள் எப்படி பண்ணுறது எனக்கு ஒரே வீட்டில் பொம்பளை ஆளுகள் எல்லாமே ஒரே அழுகாக இருக்கோம். ஏன்னா ஒன்றும் நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்கணும் சார்.